வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். தவம், அகத்தவம், இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அகத்தவம் செய்யாமல், அகத்தவம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில அகத்தாய்வுன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு இரவு படுக்கிற வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதோ அதுல நல்லது நமக்கு நடந்தா நிச்சயம் நம்ம அதை திருப்பி திருப்பி யோசிச்சு பார்க்க மாட்டோம். நம்ம கிட்ட இருக்க மனசு கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் இது மனம் பண்ற வேலை. மனம் என்ன பண்ணும், 100 ரூபாய்க்கு ஒருத்தர் நல்ல விஷயம் பண்றாருன்னா அவரை பாராட்டாது. 10 பைசாவுக்கு ஒருத்தர் கெட்ட விஷயம் பண்ணிட்டாருன்னா அதை வச்சுதான் நம்மளை செய்யும். ஒரு நாளெல்லாம் செய்யும் வச்சு நம்மளை யாருன்னா கேவலப்படுத்திட்டாங்கன்னா நம்மளை வச்சு செய்யும் மனசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனதின் தந்திரமே உன்னை நிம்மதியா வாழ வைக்க கூடாது. இதுதான் மனதின் தந்திரமே. நீங்க என்ன பண்ணணும்னா, மனசு எதெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணோ அதை நீங்க தொந்தரவு பண்ணணும். அந்த தொந்தரவு என்ன பண்ணும், காலி பண்ணிடணும், ஆராயணும். அந்த தொந்தரவு ஏன் வந்தது, தொந்தரவுக்கு வர்ற காரணம் என்ன, தொந்தரவு நம்ம தப்பா இல்ல அவன் தப்பா? ஏன் நம்ம ஒண்ணுமே செய்யாம கூட இருக்கலாம். நமக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரியும், எதிராளிக்கு வண்டி ஓட்ட தெரியும். எத்தனை வந்துட்டான்னா அது அவன் தப்பா நம்ம தப்பா? விதி. எது? அது விதி. அதை ஏத்துக்க வேண்டியதுதான். அவன் ஓட்ட தெரியாதவன் நம்ம அந்த இடத்துல போகணும்னு இருந்ததால் தானே அது நடந்தது. சரி, மதி வேலை செய்யுதுன்னா என்ன பண்ணலாம், கட்டச்சு காலி பண்ணி போயின்னு இருக்கலாம். அவ்வளவுதான். மனதை நாம எப்படி பயன்படுத்துகிறோம் என்ற விஷயம்தான் இங்க முக்கியமே தவிர, அதனோட மாட்டிக்கின்னு அது சொல்றதெல்லாம் கேட்டுக்கின்னு அதுதான் நிஜம் நஞ்சு நம்ம நினைச்சிருந்தோம்னா நம்ம மனசு நமக்கு எஜமான ஆயிடும். நம்ம மனசு நமக்கு என்ன ஆகும், எஜமான ஆயிடும். அது சொல்றதை இப்போ ரொட்டேஷன், காலையில எழுந்த உடனே தூங்கி எழுந்த உடனே பல் வளர்க்குறது, டீ குடிக்கிறது, அதுக்கப்புறம் செய்தி வாசிக்கிறது, அதுக்கப்புறம் குளிக்கிறது, அதுக்கப்புறம் டிஃபன் பண்றது, இது டெய்லி பண்றது. இது அப்படியே ஒன்னொன்னா தொடரும். இதை உல்டாவா பண்ணுங்க. இத தினந்தோறும் ரொட்டேஷனா பண்றத மாத்துங்க. மனது என்னென்ன விதத்துல உங்களுக்கு தொல்லை கொடுக்குதோ, மனது டீ குடி சொன்னா குடிக்காதீங்க, பால் குடிங்க. மனது உன்னை தூங்க சொல்லுதுன்னா தூங்காதீங்க, ஓடுங்க. மனது உங்களை படுக்க சொல்லுதுன்னா படுக்காதீங்க. மனது உங்களை ஓய்வு எடுக்க சொல்லுதுன்னா ஓய்வு எடுக்காதீங்க. மனது சொல்றதுக்கு நேர்மாறா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே மனசு கொஞ்சம் செயல் எழுந்து போவோம். அதுக்குதான் ரமண பகவான் சொன்னாரு. திருவண்ணாமலையில வாழ்ந்த ஞானி ரமண மகரிஷி சொன்ன ஒரு வார்த்தை, நீ ஓட மனம் ஒடுங்கும். என்ன சொல்றாரு? நீ ஓட மனம் ஒடுங்கும். எதையாவது ஒண்ணு இயங்கிக்கினே இருங்க, எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கினே இருங்க. மனசுக்கு வேலையே கொடுக்காதீங்க. எதையாவது ஒண்ணு இழுத்து போட்டு செஞ்சுனே இருந்தீங்கன்னா மனசுக்கு அங்க வேலையே இல்லை. நீ ஓடிக்கினே இருந்தா மனசு ஓய்வு எடுக்கும். நீ ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிட்டனா மனசு ஓட ஆரம்பிக்கும். உன் பிரச்சனையே இங்கதான். எங்கதான்? சதா ஓடின்னு இருக்குன்னா என்ன காரணம்? நீ ஓய்வில் இருக்கிறன்னு அர்த்தம். ஓய்வில் இருக்காத, ஓடு. எதையாவது ஒண்ணு செய், ஏங்கிக்கினே இரு. சதா செஞ்சுனே இருந்தா அது டயர்ட் ஆகி ஓரமா ஒண்ணு படுக்க வச்சிரும். போதும்பா, ராத்திரி நிம்மதியா படுத்துடலாம்பா, இதுக்கு மேல நம்மளால போராட முடியாதுப்பா அப்படின்ற அளவுக்கு சில பேரை பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க யார பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, எதுவும் அவங்களை தொந்தரவு பண்ணாது. காரணம், மனசுக்கு அங்க வேலையே இல்லை. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கினவங்க எல்லாம் இன்னும் சில டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துறேன். நேரா வாங்க. தயவு செய்து போன்ல பேசி உங்க போன் நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க. நான் எங்கிருந்து எதை எந்த வீடியோ பார்த்து பண்ணன்றதையும் எனக்கு சொல்லுங்க. அப்பதான் புரியும். உங்களுக்கு என்ன தீர்வுன்றதையும் உங்ககிட்ட பேசினாதான் புரியும். நீங்க எங்க சிக்கின்னு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான், அதாவது ஒரு முள்ளு குத்தின்னு இருக்கு, அந்த முள்ளு எங்க குத்தின்னு இருக்குதுன்னு நான் பார்த்து தடவி பார்த்து எடுத்தா மட்டும்தான் நீங்க ஆனந்தமா இருக்க முடியும். அதாவது உங்க லைஃப் எந்த பேட்டர்ன்ல சிக்கின்னு இருக்கு, நீங்க எதன் மூலயமா, அதாவது சைல்ட்ஹுட்ல இருந்து இப்ப ஹார்ட்வுட் ஆயிட்டோம் இல்லையா, சின்ன வயசுல இருந்து பெரியவங்களாயிட்டோம். அப்ப சைல்ட்ஹுட்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, நீங்க இப்ப எந்த கலர் கண்ணாடி போட்டுன்னு இருக்கிறீங்க, அதுதான் விஷயம். அதை பார்த்து அதை சரி பண்றதுக்காகத்தான் குருமார்களாக நாங்கெல்லாம் இருக்கோம். நல்ல குருமார்களை தேர்ந்தெடுத்து நீங்க போகலாம். என்கிட்ட தான் வரணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் பிடிச்சி இருந்த பரவாயில்ல இவரு அப்படின்னு நினைச்சா வரலாம். தாராளமா நான் வெயிட் பண்றேன். உங்களுக்கு தேவை என்னவோ கண்டிப்பா அது கிடைக்கும். சின்ன சின்னது தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. எவ்வளவு பெரிய பூட்டா இருந்தாலும் சாவி சின்னது தான். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நீங்க
ஒரு விஷயத்த திரும்ப 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 நினைச்சுதான் அதை பெருசாக்குறீங்களே தவிர அது பெரிய விஷயமே இல்லை, சின்ன விஷயம்தான். புத்தர் சொல்வார், எவ்வளோ பெரிய சிக்கு நூல் கண்டை கொடுத்தா கூட தெளிவா இருக்கிறவன் 1 மணி நேரத்துல அதை பிரிச்சு எடுத்துருவான். தெளிவே இல்லாதவன், குழப்பத்துல இருக்கிறவன் மீண்டும் அந்த சிக்கு நூலை இன்னும் சிக்கு நூல் ஆகிடுவான். ஆகவே தெளிவாக இருங்கள், தெளிவான குருவை தேர்ந்தெடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நிதானமாக விழிப்புணர்வோட, என்ன பேசுறீங்கன்றது கூட விழிப்புணர்வு வேணும், என்ன செய்றீங்கன்றதுல கூட விழிப்புணர்வு வேணும். என்ன மாதிரி விஷயம் செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்தால் உங்களை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. விழிப்புணர்வு இல்லாமல் இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து. எப்படி சொல்றீங்க? நான் கண்ணு முழிச்சு தான் இருக்கிறேன். கண்ணு முழிச்சு தான் இருக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசுறேன், நீங்க ஒண்ணு திங்க் பண்றீங்க. எப்படி? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசுறேன், ஆனா நீங்க ஒண்ணு திங்க் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? தூங்குறீங்களா, முழிச்சுட்டு இருக்கீங்களா? நான் சொல்றேன், எப்பா நீ போயிட்டு இந்த கடையில போயிட்டு டீ வாங்கிட்டு வான்றேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நான் சொல்ற டீ வாங்கிட்டு வாடுறது கேட்டீங்க, எந்த கடையிலும் கேட்டீங்களா? கேட்கல. நீங்க எங்கனா போய் வாங்கிட்டு வந்து. அப்ப என்ன ஆகும்? அப்ப சரியான கேட்டல் இருந்தால் மட்டும்தான் தெளிவு கிடைக்கும். சரியான தெளிவு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில சிக்கல் இருக்காது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கின்னு செயல்படுங்க. தேவைப்பட்டா கூப்பிடுங்க. உங்களுக்கு எந்த நேரமும் பதில் சொல்ல நான் தயாரா இருக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுதான். அதாவது உடல் பசி, உடலுக்கு பசி, அது ஒரு விதத்துல நான் செய்துன்னு தான் இருக்கிறேன். சில பேருக்கு உடல்ல நோய், அதுக்குண்டான தீர்வு கொடுத்துன்னு தான் இருக்கேன். சில பேருக்கு மனதுல பிரச்சனை, அதுக்குதான் இந்த வீடியோ, அதுதான் இந்த காணொலி. பாத்தீங்கன்னா நேரா வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா தீர்வு உண்டு. எல்லாத்துக்குமே தீர்வு உண்டு. நன்றி. வாழ்க வளமுடன்.